வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இலங்கை மீதான வரி அமெரிக்க ஜனாதிபதியால் 20 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய தீர்வு வரிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இந்நிலையில் இலங்கையின் ஏற்றுமதிகள் மீதான வரி 30 வீதத்திலிருந்து 20 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் 10 வீத அடிப்படை வரியை எதிர்கொள்ளும். அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வை வரி 25 வீதத்தில் இருந்து 35 வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்நிதியான் ஆசிரமத்தில் மயில் வாகனம் சுவாமிகளின் குருபூஜை தினம் இடம்பெற்றது. ஸ்ரீமத் முத்துக்குமார் மயில் வாகனம் சுவாமிகளின் 40வது குருபூசை தினம் சந்நிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. பஞ்சபுராண உதலுடன் ஆர்வமான நிகழ்வில் குருவாய் வருவாய் என்ற ஆன்மீக தலைப்பில் ஆசியத்துறை கணேசமூர்த்தி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் சந்நிதியான் ஆசிரம தொண்டர்கள் அடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை சந்நிதியான் ஆசிரமத்தால் மலேகம் எட்டாம்பேட்டிய தோட்டம் 2ஆம் பிரிவில் வசிக்கின்ற பொருளாதாரத்தால் நலிவடைந்த குடும்பம் ஒன்றிற்கும், பீட்டமாறுவ சோபேரி டிவிஷன் பிரிவில் வசிக்கின்ற பொருளாதாரத்தால் நலிவடைந்த குடும்பம் ஒன்றுக்கும் சுயதொழில் மேற்கொள்வதற்காக 1,20,000 ரூபாய் பெறுமதியான 2 தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பண்டாரவள்ளை நாயம்பெத்த தோட்டத்தைச் சேர்ந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக மருத்துவ உதவியாக 50,000 ரூபாய் நிதியும், பௌதலை ஜவுதம் தமிழ் மகா வித்தியாலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக 750 மாணவர்கள் கல்வி கற்கும் இப்பாடசாலையில் ரூபாய் 2 லட்சம் பெறுமதியில் ஒளி அமைப்பு சாதனங்களும், ஹபுதலை பஹல தமிழ் வித்தியாலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக 106 மாணவர்கள் கல்வி கற்கும் இப்பாடசாலையில் ரூபாய் பேன் வாத்திய கருவிகளும், எட்டாம்பட்டிய பவேகிரந்தா தமிழ் மகா வித்தியாலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக 650 மாணவர்கள் கல்வி கற்கும் இப்பாடசாலையில் மைதான இலக்குடை அமைப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் நிதியும், ஹபுதலை பிரதேசத்தில் அமைந்துள்ள பஹ்விஹார கல தமிழ் வித்தியாலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக பாடசாலை கட்டிடப் பணிக்காக 2ஆம் கட்டமாக ரூபாய் 1 லட்சம் நிதியும் வழங்கி வைக்கப்பட்டதுடன், தேமோதரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக கட்டடப் பணிக்காக முதற்கட்டமாக ரூபாய் 2 லட்சமும் வழங்கப்பட்டது. இவ் உதவிகளை சந்நிதியான் ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக வழங்கி வைத்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் நிலவும் சமுதாய அடிப்படை வங்கிக்குரிய காணி பிரச்சினை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நேற்று நேரடியாக சென்று கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் சமுதாய அடிப்படை வங்கிக்குரிய காணி தொடர்பில் நீண்ட காலம் இழுபறி நிலவி வந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நேற்று நேரடியாக சென்று தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாடியுள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் சிறுவர் பூங்காவில் ஒரு பகுதி காணியை சமுதாய அடிப்படை வங்கிக்கு வழங்குவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த காணியை ஆளுநர் முதலில் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். அந்த காணி சிறுவர் பூங்காவின் தொடர் அபிவிருத்திக்கு தேவை எனவும், சாவகச்சேரி நகரத்துக்கு அண்மையாக தெனங்கிழப்பு வீதியில் மகளங்கேணியில் மாற்றுக்காணி வழங்கவும் தயார் என நகரசபை தீர்மானித்துள்ளது. சாவகச்சேரி நகரசபையால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மாற்றுக்காணி தமக்கு பொருத்தமில்லை எனவும், தமது வங்கிக்கு ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்ட சாவகச்சேரி நகரசபையுடன் இணைந்த அரச காணியை மீளவும் ஒப்படைக்குமாறும் சமுத்தி மகாசங்க பிரதிநிதிகளால் கூறப்பட்டது. இருதரப்பும் காணி தொடர்பான இணக்கத்துக்கு வராத நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சினை நீடித்து செல்வதையும் கருத்தில் கொண்டு மக்கள் நலன் சார்ந்தே இருதரப்பும் செயற்படுவதையும் நினைவில் இருத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என ஆளுநர் தெரிவித்தார். அதனை அடுத்து பொருத்தமான மாற்றுக்காணியை சமுத்தி மகா சங்கத்தினர் அடையாளப்படுத்தி வழங்கினால் அதனை கொள்வனவு செய்து வழங்க தயாராக இருப்பதாக சாவகச்சேரி நகரசபை பிரதிநிதிகளால் தெரிவிக்கப்பட்டது. சாவகச்சேரி பிரதேச செயலாளர், சாவகச்சேரி நகர சபையினர், சமுத்தி திணைக்களத்தினர் ஆகிய 3 தரப்பினரையும் பொருத்தமான காணியை அடையாளப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை 2 மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார்.
அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் வங்கிக் கட்டடத்துக்குரிய அடிக்கல் நடுகை செய்யப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் இருந்து பருத்தித்துறை நோக்கி செல்லும் பிரதான வீதியில் 10 மீட்டர் நீளமான வீதி இன்னமும் புறமைக்கப்படாத நிலையில் அதனை வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சாவச்சேரியில் இருந்து பருத்தித்துறை நோக்கி செல்லும் பிரதான வீதியில் மதகு அமைப்பது தொடர்பாக எழுந்த சர்ச்சையால் 10 மீட்டர் நீளமான வீதி இன்னமும் புறமைக்கப்படாத நிலையில் அதனை நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டார். குறித்த விடயம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நேற்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டார். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், சாவச்சேரி பிரதேச செயலாளர் மற்றும் சாவச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஆகியோரும் சமூகம் அளித்திருந்தனர். மழை காலங்களில் வெள்ளம் வழிந்தோடுவதற்கு ஏதுவாக மதகு அமைப்பதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் என தெரிவிக்கப்பட்டு புறமைப்பு மேற்கொள்ளப்படாமல் இருந்தது. தற்போது சகல தரப்பினரது இணக்கமும் பெறப்பட்டுள்ளது என சாவச்சேரி பிரதேச செயலாளர் ஆளுநரிடம் தெரிவித்தார். அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளருக்கு தொலைபேசியூடாக தெரியப்படுத்திய ஆளுநர் உடனடியாக புறமைப்பு பணிகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 26வது நாளான நேற்று 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அதற்கமைய மொத்தமாக 118 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 105 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்று சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 3 புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 3 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 105 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 27ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றது. ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது. தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. வடக்கு தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர். அத்துடன் மன்னார், நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச பிரிவுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளும் பங்கேற்றனர். மன்னார் மாவட்ட தெங்கு உற்பத்தியாளர்களுக்கான உர மானியம், உதவித்தொகை, பயனாளிகளுக்கான புதிய தென்னங்கன்றுகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது பனை அபிவிருத்தி சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அனைத்து இளைஞர்களும் எதிர்பார்த்து வளமான நாட்டை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து இளைஞர்களும் எதிர்பார்த்த வளமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் அரசாங்கத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாலைதீவு தேசிய பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற மாலைதீவில் உள்ள இலங்கை சமூகத்தினுடனான சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் இலங்கை தொழில் வல்லுநர்கள், கல்வியலாளர்கள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெறப்பட்ட ஆணையின் முக்கிய எதிர்பார்ப்பான புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, ஊழல் நிறைந்த அரசியல் கட்டமைப்புக்கு பதிலாக நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரே இடத்தில் தேக்கமடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படும் சட்டம் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைய தலைமுறை அனுபவிக்கும் சிரமங்களை அடுத்த சந்ததிக்கும் உரித்தாக்காமல் அவர்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்பி நம்பிக்கைகள் மற்றும் அபிலாசைகள் கொண்ட எதிர்கால சந்ததியை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்த ஜனாதிபதி, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெற்றிக்காக தங்களை அர்ப்பணித்த மாலத்தீவில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் மாலத்தீவில் வசிக்கும் இலங்கை சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதிலளித்தார். குற்றச்செயல்களின் சூத்திரதாரிகளை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறுநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். போர்க்காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்களின் பின்னணியில் இருந்து செயற்பட்ட சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என தமிழ்சுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறுநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றிரவு தமது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். எய்தவன் இருக்க அம்புகளை நோவுதல் என்ற ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றேன். அதாவது கடந்த காலத்தில் பல வகையான கடத்தல்கள், காணாமல் ஆக்குதல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன. இப்போது வேட்டையாடியவர்கள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அம்புகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அம்புகளை எய்தவர்கள் யார் அல்லது வேட்டை ஆடுபவர்களுக்கு பின்னணியில் இருந்து வேட்டையை நடாத்தியவர்கள் யார் என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. அதாவது குற்றச்செயல்களுக்கு காரணமான பெருந்தலைகள் யார் என்ற விடயம் கண்டறியப்பட வேண்டும். இப்போது ஏவலாளிகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏவலாளிகள் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட குற்றங்களை செய்திருக்கின்றார்கள், நடத்தி இருக்கின்றார்கள், காணாமல் ஆக்கி இருக்கின்றார்கள், கொன்று இருக்கின்றார்கள், கொள்ளை அடித்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் மறக்கவில்லை, வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் பாரிய திட்டங்களை செய்து இவர்களை இயக்கியவர்கள், இவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள், இவர்களை தூண்டியவர்கள் யார் என்ற விடயத்தை அறிவதற்குத்தான் மக்கள் இப்போது மிகவும் விழிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எடுத்துக்கொண்டால் அதனை திட்டமிட்டு செயல்படுத்திய அந்த தலைகள் யார் அல்லது அந்த முதலைகள் யார் என்பதை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதன் கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாக்குமூலங்களை கொடுக்கின்றார்கள். அந்த வாக்குமூலங்களில் இந்த இப்போதும் தங்களை ஒரு கனவான்களாக, யோக்கியவான்களாக காட்டிக்கொண்டு இப்போது சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அம்பாறை தம்புலுவில் பொது மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இனிய பாரதியின் சகாவின் வாக்குமூலத்துக்கு அமைவாக அம்பாறை தம்புலுவில் பொது மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. நேற்று முற்பகல் முதல் அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி எஸ் ரிஷ்வானின் மேற்பார்வையில் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட தம்புலுவில் பொது மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. நேற்று மாலை அகழ்வு செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. அகழ்வு பணி இடம்பெற்ற வேளை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தனது தாயை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருவரும் இனிய பாரதியின் முக்கிய சகாவாக கருதப்படும் அனோசியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் சந்தேக நபரும் பொது மைதானத்துக்கு கைவிலங்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தனர். திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொது மயானத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்த நிலையிலேயே அகழ்வு பணிக்கு அவரும் அழைத்து வரப்பட்டிருந்தார்.
அகழ்வு பணியின் போது சான்று பொருட்கள் எவையும் கிடைக்காத காரணத்தினால் குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி SM ரியாஸ் உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், போலீசார் என பலரும் சம்பவ இடத்தில் பிரசன்னமாக இருந்தனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்தில் மாபெரும் மரநடுகை செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு பட்டிருப்பு ஆசிய வாண்மை விருத்தி நிலையம் மற்றும் மண்முனை தென்னெருவில் பெற்று கோட்டக்கல்வி அலுவலக வளாகம் என்பவற்றை மீள் சுத்தப்படுத்தி பயன்தரும் மரத்தோட்டங்களை உருவாக்கும் செயற்திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மண்முனை தென் எருவில் பெற்று பிரதேச சபை மற்றும் வலய கல்வி அலுவலகம் ஆகியன பிரதான அனுசரணை வழங்கின. மாதுளை, கொய்யா, பப்பாசி, தோடை, தேசி ஆகிய பயன்தரும் மரக்கன்றுகள் இங்கு நாட்டப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் வினோராஜ் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் விமல்ராஜ் கலந்து கொண்டார். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட வலய கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.